பொண்ணுனா அது கேட்டா கண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் மரச்சட்டி சோறுதான். அழகான பொண்ணுனா அது கேட்டா கண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் மரச்சட்டி சோறுதான். அரைச்சட்டி சோறுன்னு உடனே தான் ஞாபகம் வருது. சோறு வேற மத்தியானத்துக்கு பொங்கணும். இந்த மனுஷன் வேற இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாவ. ராத்திரிக்கு தானே வருவாவ. நமக்கு மட்டும்தானே ஒருத்திக்குன்னு யாராவது சோறு பொங்குவாங்களா? எவகிட்டயாவது வாங்கி தின்னுட்டு கிடப்போம் சும்மா. சுதாக்கா, ஏ சுதாக்கா, நமக்குன்னே எல்லாரும் வருவாவ போல. இப்பதான் எவகிட்டயா சோறை வாங்கி திங்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சின்ன பொண்ணு குரல் கேக்குதே. சின்ன பொண்ணு, உள்ளதா இருக்கேன் வாட்டி. எம்மாடியோ, என்னது இது சுதாக்கா இப்படி இருக்காவ? பேகி புடிச்சிட்டா. அந்த வழியை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடிடணும்டோ. ஏடி வந்துட்டு எங்கிட்ட திரும்பி நிக்க, உட்காரு. ஐயாக்கா, சுதாக்கா, என்னதுக்கா இது? ஏம்டி என்னாச்சு? முகத்துல என்னத்தையும் ராவி வச்சிருக்கிறீங்களா? என்னது? அதுவும் ஸ்கின் கேர். அதாவது இந்த வெயிலுக்கு ரொம்ப வெக்கையா இருக்குல்ல, அதுல சூரிய ஒளி அப்படியே டைரக்டா நம்ம முகத்துல படுறதுனால கொஞ்சம் கலர்ஸ் கம்மியாயிருதுடா. கொஞ்சம் கருத்துட்டேன். அதுக்கு தான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன்டா சின்ன பொண்ணு. ஃபேஸ் மாஸ்கா? எதை வச்சு போட்டிய? முல்தானி மெட்டிடா. என்ன இழிப்பு? நீங்க முல்தானி மெட்டி வச்சு ஃபேஸ் மாஸ்க் போட்டதெல்லாம் சரிதான். அதை கொஞ்சம் அழகா தான் போட்டா என்னக்கா? கண்ணை சுத்தி அவ்வளோ ஒரு கேப்பு. மூக்கையே காங்கல. மூக்கு மேல போட்டு தப்பியாச்சு. மூக்குக்கு பக்கத்துல ஒரு ஓட்டை. உதட்டுக்கு மேல் உதடு வரைக்கும் போட்டு கீழே கொஞ்சம் கேப்பு. சைடு முடி இருக்க பக்கம் மேல உங்க சொட்டை எல்லாம் தெரியுது. போடுறதும் போட்டா முழுசா போடணும். என்ன பண்றது சின்ன பொண்ணு, பட்ஜெட் ப்ராப்ளம் தான். என்கிட்ட சுத்தமா ரூபாய் இல்ல. என் வீட்டுக்காரர்கிட்ட போய் என் முகத்துக்கு அழகுபடுத்தணும் கொடுங்க காசுன்னு கேட்டா அந்த மேலையும் கீழையும் பாப்பாரு, தரமாட்டாரு. சரி இப்படி சொல்லாம வீட்டுக்கு வேற ஏதாவது வாங்கணும்னு போய் சொல்லி கேட்கலான்னு பார்த்தா நான் பொய்யே பேச மாட்டேன். அதனால என் மனசு வேற அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேக்கி. வாயில இருந்து வர்றது பூரா இந்த அக்காவுக்கு போய் தான் பொய்யே பேசாதாம்ல. அதான் என்ன செய்யணும் தெரியாம இருந்ததையே போடுவோன்னு இருந்ததை வச்சு ஃபேஸ் மாஸ்க் போட்டேன். இவ்வளவுதான் பத்துச்சு. அங்கங்க சொட்டையா கடந்து. சரி இவ்வளவு இருந்ததே பெருசுன்னு முகத்துல அப்பிட்டு உட்காந்துருந்தேன். சரி உட்காரு. எதுக்கு நின்னுகிட்டே இருக்கா? சரி இது எப்பக்கா கழுவுவிய? ஏண்டி நீங்க முகத்தை கழுவுனா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். எங்கடி கூட்டிட்டு போற? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எங்க கூட்டிட்டு போவாளா இருக்கும்? எதுவும் திங்க வாங்கி தரப்படியோ? எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சியே? ஆமா, உங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி தரலான்னு பார்த்தேன். அடடடடடா, என்ன பாசம், என்ன பாசம்! திடீர்னு என்ன சின்ன பண்ணி என் மேல பாசமா பொங்குது. ஏக்கா, மல்லிகை கடைக்கு போறேன். அங்க ஏதாவது உங்களுக்கு தின்பண்டம் வேணும்னா வாங்கி தரலாமேன்னு வந்தேன். கடைக்கு போற வழியில தானே உங்க வீடு, அதான் உங்களையும் எடுத்துட்டு போவோன்னு வந்தேன். சாப்பிடறதுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு இந்த சுதா வராம இருப்பனா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. எப்பா என்ன வேக்காடா இருக்கு. எப்பா சூரிய பகவானே, கொஞ்சம் வெயில் தாக்கத்தை தான் குறைச்சிக்க. மனுஷன் பக்கம் உயிர் வாழணுமா வேண்டாமா? என்னக்கா விசிறியை வச்சு இவ்வளோ வீசுறோம். அந்த நேரத்துக்கு தான் கொஞ்சம் சில்லுன்னு காத்து வருது. கொஞ்சம் விட்டுட்டா அனலாலாம் கொதிக்குது. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. வாங்கிட்டு ஒரு குளியல போடுவோம். ஆமா, இப்ப போய் நீ நல்லா குளி. ஏக்கா, வீட்டு பைப்பை இந்த நேரம் மதியானம்லாம் திறந்தோம் அவ்வளவுதான், கை வெந்து போயிடும். அந்த அளவுக்கு சூடா தண்ணி வரும். ஒரு நல்ல ஜிலு ஜிலுன்னு வந்தா தானக்கா குளிக்க ஆசையா இருக்கும். ஏடி உனக்கு ரொம்பவுமா சூடா வரும்? இல்லக்கா, எடுத்த எடுப்புல நல்லா சூடா வரும். அப்படியே போக போக குறையும் தான். இருந்தாலும் ஜில்லுன்னு வராது. லேசா அப்படி சுட்டு கிடந்தாலதான் இருக்கும் தண்ணி. அதனாலதான் நான் குளிச்சா காலையிலேயே குளிச்சிருது. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் போல குளிக்குது. ராத்திரிக்கு ரொம்ப வெக்க தெரியாது பத்தியா? ஏடி பைப்பு தண்ணி தானே அப்படி வரும். ஆத்துக்கு போய் குளிப்போம். ஆமா, ஆத்து தண்ணி கொஞ்சம் நல்லா குளிர்ந்தால தானே இருக்கும். நம்மளும் ஆத்துல எல்லாம் போய் குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. வாட்டி போலாம். நீங்க 2 பேரும் சொன்னா எனக்கும் ஓகே தான். வாங்க போவோம். எப்பா இன்னைக்கு நல்லா ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். நல்லா சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் பொரிச்சது, 2 முட்டை, சிக்கன் கிரேவி, வாழைப்பழம் எல்லாத்தையும் ஒரே ஆளா உட்காந்து சாப்பிட்டு தள்ளிடணும். வீட்லயும் யாரும் கிடையாது. மாமியாரும் ஊருக்கு போயிட்டு புருஷன் வேலைக்கு போயிட்டாரு. காலையில பாவம் அவருக்கு மட்டும் ரசம் சாதத்தை போட்டு அனுப்பியாச்சு. ஆனா நம்ம அழகா ஆர்டர் போட்டு இவ்வளோ சாப்பிட போறோம். ஆத்தாடி ஆத்தா, இது என் மைனிக்காரியோட குரலாச்சே. போச்சு, விதவிதமா சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணி வைக்கும்போது இப்படி கரெக்டா மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாலே. என்ன செய்ய? கும்புக்குள்ள மட்டும் இதை பார்த்தா கொஞ்சம் குடுக்குறியான்னு கூட கேட்க மாட்டா. எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுவா. இப்ப என்ன செய்ய? இதை ஒளிச்சு வைக்கணும். ஒளிச்சு வச்சுட்டு முதல்ல ஹாலுக்கு போய் அங்கேயே பேசி வழி அனுப்பி வச்சுட்டு பிறகு நம்ம திங்கணும். பெட்ரூம்குள்ள விட்டோம் அவ்வளவுதான்.
அப்பாடா, கட்டில் கடியில அழகா ஒளிச்சு வச்சாச்சு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. எக்கோ ஏக்கோ மேக்ஸ்ல மட்டும் பட்டுக்கோ. மைனி, சுதாக்கா, வாங்க வாங்க. என்ன என் வீடு வரைக்கும் திடீர்னு வந்திருக்கியே? ஏமாடி, நாங்க வந்ததுக்கு இவ்வளவு ஷாக்கையா ஆகுற? ஆஹா, ஷாக்கானா என்னமோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாளுவ. ஐயோ, ஓ ஆனந்த அதிர்ச்சி. இது என்னம்மா புதுசா இருக்கு? ஆனந்த கண்ணீர் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஆனந்த அதிர்ச்சி? அது அது அப்படிதான் மைனி. உங்களை பார்த்த உடனே ஆனந்தத்துல டக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டேன். சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கியே? சும்மாதான் நாத்து. அன்னைக்கு உன் மாமியார் கூட எல்லாம் பிரச்சனையா கிடந்துல. இப்ப எல்லாம் ஓகேவா, எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு பாத்துட்டு போகிறதுக்காக வந்தேன். அது எல்லாம் சரியாயிட்ட நீ. என் மாமியார் இப்ப இங்க கிடையவே கிடையாது. ஊருக்கு போயிட்டாவ. என் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாவ. அப்படியா? தனியா தான் இருந்தியம்மா? ஆமாக்கா. ஏம்மா, உன்னை தேடி வேகாத வெயில்ல வெந்து போய் நடந்து வந்திருக்கோம் அங்க இருந்து. எங்களை உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, வாங்க வாங்க உட்காருங்க. வந்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்னு நல்ல வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு போட்டு தரது இல்லையா? ஏக்கா, என்னதான் இருந்தாலும் அது என் நாத்தனாரு. இவ்வளவு கஷ்டப்படுத்தாது ஏக்கா. ஜூஸ் போடுறது கஷ்டமா? சரி, ஒரு ஜில் வாட்டராது கொண்டாமா? வாங்கலையும், கிச்சனுக்கே போய் எடுத்து குடிச்சுக்கிடுவோம். என்ன நாத்து நீ, வீட்டுக்கு வந்த வீட்டு கிச்சன்லயே போய் எடுத்து குடிங்கன்னா சொல்லுவ? என்ன பழக்கம் இதெல்லாம்? அங்கிருந்து எடுத்துட்டு வாப்போ. ஐயோ, போனா நம்ம பிரியாணி மொப்பு முடிச்சு தின்றுவாளுங்களே. என்ன நின்றுட்டு இருக்கப்போ? சரி மைனி. சரி, நம்மள பிரியாணி திங்க விடாம வந்து நின்றுகிட்டு இருக்காளுங்களே. ஏக்கா, என்ன சின்ன பொண்ணு, நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதியக்கா. என் மாமியார் வளர்ப்பு அப்படி, ஒன்னும் சொல்லி தரல. ஒரு விருந்தோம்பல் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதிய. இது தெரிஞ்ச கதை தானே, டீ விடு. பாருங்க, என்ன மட்டும் என் மாமியார் 1000 குத்த குறை சொல்லும். அது வளர்ப்பு எப்படின்னு வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே கிச்சன்லயே போய் எடுத்து குடிங்க வாங்கன்னு சொல்லுது. சின்ன பொண்ணு, எப்ப கடைக்கு கூட்டிட்டு போவா? என்ன கடைக்கா? என்ன கடைக்கா மறந்துட்டியா? நீதானட்டி மளிகை கடையில ஏதோ திங்கறக்கு தின்பண்டம் வாங்கி தரேன் வாங்கன்னு கூட்டிட்டு வந்தா. அதுவா? அது வேற ஒன்றும் இல்லக்கா. நாத்தனார் வீட்டுக்கு வரணும், தனியா வர்றதுக்கு சரியா இருந்துச்சு. பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது உங்க ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் சும்மா தானே இருப்பியே வீட்டுல, உங்களுக்கும் பொழுது போகாதுல்ல. அதனால அப்படியே ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா வந்துருவியேன்னு சும்மா உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன். நம்ம எங்கேயும் போலக்கா. 5 நிமிஷம் இவளை பார்த்து பேசிட்டு நேரா வீட்டுக்கு நடைய கட்டிட வேண்டியதா. ஏடி, உன்னை போய் நம்பி நான் போட்டிருந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் அழிச்சிட்டு வந்தேனேடி. போட்டதுக்கு பயன் இல்லாம இவ்வளோ வெயில என்ன கூட்டிட்டு வந்துட்டியேடி. கடைசியில தின்பண்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பத்தியா சின்ன பொண்ணு? நல்லா ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்திய. ஃபேஸ்ல பாதி இடம் காலியா கிடந்துச்சு, அது ஒரு மாஸ்க் வேற. ஏம்மா, என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். இருந்ததை வச்சு நானே தப்பி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நேரத்தை. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துப்பிட்டியாடி. ஆமா சின்ன பொண்ணு, இந்த ரூம்க்கு வந்ததுல இருந்து ஏதோ பிரியாணி மனமா இருக்கு. உனக்கு வருதா? இப்ப எதுக்கு பேச்ச மாத்திரியே? 5 ரூபாய்க்கு பொறி கடலை கூட வாங்கி தர மாட்டேன். பிரியாணி ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்காதியே. ஏட்டி கும்பிட்ட, உன்னை வாங்கி தரவா சொல்றேன். நீ உன் மூக்கு கோண மூக்க வச்சு மோந்து மோந்து பாருடி. ஏதோ நல்ல வாசம் வருது. வாசம் வருதா? ஆமா, மணக்குது. எங்க இருந்துக்கா வருது? ஆமா, ஏன்ட்ட கேளு, தேட எங்கேயாது. அக்கா, இங்க பாருங்க. ஆத்தாடி, உன் நாத்தனார் இங்க நல்லா பிரியாணி போட்டு வெட்டலாம்னு நினைச்சு உட்கார்ந்துருப்பா போல. நம்ம வந்து கெடுத்துட்டு வந்தா கோவத்துல தண்ணி எடுக்க போயிருக்காட்டி. சின்ன பொண்ணு, பிரியாணி திம்ப மாட்டி. ஏக்கா, அவ திங்களான்னு வாங்கி வச்சது எப்படிக்கா? எத்தனை நாள் நீ உனக்குன்னு வாங்கி வச்சது? உன் புருஷன் உனக்கு வாங்கி தந்ததுல உன் மாமியாக்காரி உன் நாத்தனாருக்கு தூக்கி தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நினைச்சுக்க மாட்டி வாட்டி. அதுவும் சரிதான்க்கா, தாய் கிழவி பல நாள் அப்படி செஞ்சிருக்கு. சின்ன பொண்ணு, உனக்கு நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி சின்ன பொண்ணு. தின்பண்டம் கிடைக்கும்னு நினைச்சு உன் கூட வந்தேன். ஆனா பிரியாணியே கிடைச்சிருக்கு. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாய்ப்பாங்க மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன சமைக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல ஓசையில பிரியாணி திங்கி வச்சுட்டேன். நன்றி நன்றி நன்றி. நானே நினைக்கலக்கா, இன்னைக்கு நமக்கு லக்கு தான் போங்க. என்ன பொண்ணு, உன் நாத்து வாரா. இந்தாங்கக்கா ஐஸ் வாட்டர். வேண்டாமா, வயிற்றுல இடம் இல்ல. எனது வயிற்றுல இடம் இல்லையா? ஓ சுதோக்கோ, அது நீ எடுக்க போயிட்டு வரதுக்குள்ள தண்ணி தாக்கமே அடங்கிட்டுன்னு சொன்னேன். செத்தால குடிங்கக்கா. பரவாயில்லம்மா, வேண்டாம். நைனி உங்களுக்கு? வேண்டாம்மா, நான் வீட்டுக்கு போய் ஜில் இல்லாத தண்ணி குடிச்சுக்கிட்டேன். சரி, நாங்க புறப்படுறோம். என்ன மைனி இப்பதான் வந்தியா, அதுக்குள்ள போறியே? உங்க மைனி கூப்பிட்டானு வீட்டை பூட்ட கூட இல்லம்மா, அந்த ஆளை திறந்து போட்டு வந்துட்டேன். அதான் போயிட்டு பிறகு வாரேன். அப்பாடா, போய் தொலைகிற அழுவ, நம்ம சாப்பிடலாம். சரிக்கா. என்ன மின்னல் வேகத்துல பறந்து போற அழுவ? எப்படியும் போயிட்டு போற அழுவ, நம்ம சாப்பிடுவோம். ஆட தின்னி பண்டாருங்களா, நான் திங்க வச்சிருந்தது இப்படி திருடி திருண்டு போதுவளே. ஏ முப்பக்கா, என்னடி சொன்னோம்? ஏக்கா இங்க பாருக்கா, அதுக்கு குளிக்க போலான்னு நல்ல யோசனையை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்.
அப்பா இங்க பாரு, யாரோ படகு வச்சிருக்காவ. ஆமாண்டி, வாங்க வாங்க படகு சவாரி போவோம். ஏக்கா எனக்கு படக ஓட்ட தெரியாதே. இது என்ன பெரிய மலையா? வாட்டி, இந்த 30,000 பயமே. அதானே, அக்காக்கு எல்லாமே தெரியும். வாட்டி மங்கம்மா போவோம். இது யாரோடதுன்னு வேற தெரியல, இங்க கிடக்கு. யாரோடதா இருந்தா என்ன, நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். வா, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சரிக்கா. ஏக்கா ஜாலியா பாட்டு பாடிட்டே போவோம்க்கா. பாட்டு தானே, பாடு. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம், அகில அத்தி மரம், அகில அத்தி மரம், அகில போடு சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பகப்பூ, அகில செண்பகப்பூ, அகில செண்பகப்பூ, அகில. சே, இப்படி போறது நல்லா சூப்பரா தான் இருக்கு என்னக்கா? ஆமா ஆமா, என் பேச்ச கேட்டு நீங்க வந்ததுனாலதான் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்நேரம் அங்கேயே விசிறிட்டு உட்காந்துருந்தா விசிறிட்டே கிடக்க வேண்டியதான். அதுவும் சரிதான்க்கா. முப்பாத்தாக்கா, நீ ஒண்ணு சொன்னா எல்லாம் சரியாதாக்கா இருக்கும். அக்கா படகு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாலியா வேகமா ஓட்டுக்கா. ஆமாக்கா, வேகமா ஓட்டுக்கா, அதாக்கா சூப்பரா இருக்கும். இந்தா ஓட்டுதேன் பாரு. சொர்ணம் சொர்ணம், இருக்கேன்க்கா இருக்கேன். மங்கம்மா மங்கம்மா, நானும் இங்கதான் கிடக்கேன். அக்கா எனக்கே இடுப்பு வலிக்குது, இடுப்புல இருந்து எலும்புக்கா. நான் வேணும்னா டீ படுத்தேன், என்னால எலும்பையே முடியலையே. நீதான்க்கா டிரைவர், உன்னைத்தான் வச்சு ஓட்டணும். நான் என்னடி பண்றது மங்கம்மா, நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க 2 பேரும் எக்கா வேகமா போக்கா வேகமா போக்கான்னு சொன்னியே, ஒரேடியா போயிட்டு செவனேன்னு இருந்த எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி கவுத்து புட்டியாக்கா. ஐயாக்கா நான் குளிக்கதானடி கூப்பிட்டேன். படகுல போலான்னு நீதானக்கா சொன்ன. ஓட்ட தெரியுமான்னு கேட்டமே, இந்த 30,000 பயமேன் அப்படின்னு சொன்னிட்டியே. கடைசியில 30,000 தான் இப்படி ஆகி போயிட்டு. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.